வணக்கம். நான் தமிழன்பன். வழக்கமாக அரசியல் குறித்தே பேசிக் கொண்டிருந்த நான் இன்று ஒரு மாற்றமாக விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து உங்களிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிக் பாஸ் எனும் நிகழ்ச்சி கடந்த 9 ஆண்டுகளாக விஜய் தொலைக்காட்சியில் வருடந்தோறும் 100 நாட்கள் என்று கணக்கு வைத்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்று சொல்லப்பட்டாலும் மைண்ட் கேம், அதாவது ஒவ்வொருடைய மனதில் உள்ளவற்றை வெளிப்படுத்துகிற ஒரு விளையாட்டு என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருந்து இந்தியாவிலும் இந்தியில் இருந்து எல்லா மொழிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தமிழிலும் கொண்டு வந்தது விஜய் தொலைக்காட்சி. இது 8 ஆண்டுகளை கடந்து இது 9வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்கள் என்கிற அடிப்படையில் இப்பொழுது 90 நாட்களை கடந்து இந்த நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு கடும் சர்ச்சையை கடந்த 2 நாட்களாக இந்நிகழ்ச்சி ஒரு கடும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது. அந்த சர்ச்சை என்னவென்றால், இந்த விளையாட்டில் போட்டியாளர்களாக பங்கு பெற்றிருந்த சாண்ட்ரா என்பவர் அங்கு உள்ள கமருதீன் மற்றும் பாரு ஆகிய இருவர்களால் தாக்கப்பட்டு ஒரு வலிப்பு நோய்க்கு ஆளானார் என்றும் மருத்துவ சிகிச்சை பெற்றார் என்றும் அது ஒரு கொடுமையான தாக்குதல், கொடூரமான தாக்குதல் என்றும் சொல்லி இந்த சர்ச்சை பெரிதாகியது. அதன் பிறகு அவர் ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதும், அந்த சாண்ட்ராவை தாக்கிய பாரு மற்றும் கமருதீன் ஆகிய இருவரையும் ஒரு ரெட் கார்டு என்று அந்த நிகழ்ச்சியில் விளையாட்டில் சொல்லப்படுகிற ஒரு வெளியேற்றும் ஒரு குறியீடாக ஒரு ரெட் கார்டு கொடுத்து அவர்கள் இருவரையும் வெளியேற்றி விட்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள். இதற்கு அந்த நிகழ்ச்சியின் பார்வையாளர்கள் பெரும்பாலானவர்கள் அவர்களை வெளியேற்றுவது சரி என்றும், அதில் குறிப்பிடத்தகுந்த சிலர் அவர்கள் இருவரையும் வெளியேற்றுவது தவறு என்றும் சொல்லிக்கொண்டு மொத்தத்தில் இது மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி குறித்து பொதுவாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஆளாக நான் இல்லை. அவ்வப்போது பார்க்கிறது அல்லது அது குறித்து வரும் செய்திகளை படிப்பது என்கிற அளவில் தான் அதில் ஆர்வம் காட்டி வந்திருந்தேன். ஆனால் இது தொடர்பாக இளையோர் மட்டத்தில் மிக அதிகமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக எனும்போது அது குறித்து நிறைய வாசித்து ஏற்கனவே உள்ள விஷயங்களை பார்க்கும் பொழுது, இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. ஒரு நிறுவனம் தன்னுடைய வியாபாரத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து ஆளுக்கு ஒவ்வொருவருடைய புகழின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம், லட்சங்களிலிருந்து ஆயிரங்கள் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் சம்பளம் கொடுத்து தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்பது அந்த நிகழ்ச்சி குறித்து வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த நிகழ்ச்சி கடந்த இது 9வது ஆண்டு எனும்போது 7 ஆண்டுகளாக நடிகர் கமல் அவர்கள் அதை தொகுத்து வழங்கியிருக்கிறார். 8ஆம் ஆண்டும் 9ஆம் ஆண்டும் இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இதில் வருடந்தோறும் அந்த 100 நாட்கள் படப்பிடிப்பில் 100 நாட்களில் அவர்கள் வார இறுதியில் மட்டும், சனி ஞாயிறு மட்டும் அவர்கள் தொகுப்பாளர்களாக அந்த உள்ளுக்குள் நடக்கிற விஷயங்கள், போட்டியாளர்களை குறித்து அவர்களுக்கான பஞ்சாயத்துகளை பேசுவது, சமரசம் பேசுவது, கருத்து சொல்வது என்று அவர்களுடைய வேலை. அதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய சம்பளம். இப்படி போய்கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சி கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த 9ஆம் ஆண்டு மிக குறைந்த பார்வையாளர்களை பெற்றிருக்கிறது. அதாவது தொலைக்காட்சியுடைய ஒரு சொல்லாடலில் சொல்ல வேண்டும் என்றால் டிஆர்பி என்பது தொலைக்காட்சியினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியினுடைய கணக்கீடு செய்யப்படுவது டிஆர்பி என்று சொல்லப்படுகிறது. அதாவது பொதுவாக மொத்தம் 100 பேரில் ஒரு 30 பேர் மட்டும்தான் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள் என்றால், அந்த 30 பேரில் இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள் என்பதுதான் அந்த ஒரு அளவீடாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் விஜய் தொலைக்காட்சியை ஆண்டுதோறும் காப்பாற்றி கொண்டிருப்பது பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் என்று அதில் பணியாற்றியவர்களும் சரி, அதில் பங்கு பெற்றவர்களும் சொல்வார்கள். இந்த கணக்கீடு அடிப்படையில் வியாபார வட்டத்திலும், அதாவது விளம்பரங்கள் கொடுக்கிற நிறுவனங்கள் மட்டத்திலும், அதனுடைய முகவர்கள் மட்டத்திலும் பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் ஆண்டுதோறும் விஜய் தொலைக்காட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த முறை 2 காரணங்களால் அது மிகவும் குறைந்து இருக்கிறது. அதனுடைய டிஆர்பி மிகவும் குறைந்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முதல் காரணம், இந்த நிகழ்ச்சியில்
தொடக்கத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது பிரபல நடிகர்களும் பிரபலமானவர்களும் சமூகத்தில் புகழ்பெற்றவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். அவர்களாக தேடி போனால் கூட அந்த வாய்ப்பு கிடைக்காது என்ற நிலைமை இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல கழுதை தேர்ந்து கட்டெரும்பாகியது என்று சொல்வதை போல் பிரபலமானவர்கள் யாரும் அதற்குள் வர தயங்கிவிட்ட நிலையில் பிரபலமாக ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ளவர்களை சமூக ஊடகங்களில் பிரபலங்கள், தொலைக்காட்சி பிரபலங்கள், அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் ஒரு ஊரில் பிரபலம், இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் தேடி தேடி போய் அவர்கள் அழைக்க ஆரம்பித்தார்கள். இந்த ஆண்டு மிக மோசமாக சமூக ஊடக பிரபலங்களை மட்டும், சோசியல் மீடியாக்கள் மட்டும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பெரும்பான்மையாக இடம்பெற்றிருக்கிறார்கள். இதனால் இந்த நிகழ்ச்சி வெகுமக்கள் பார்வைக்கான நிகழ்ச்சியாக இல்லாமல், வெகுமக்கள் என்பதற்கு வெகுமக்கள் பார்வைக்கு வர வேண்டும் என்றால் வெகுமக்களுக்கு தெரிந்த முகங்கள் அதில் இருந்தால்தான் அவர்கள் அந்த ரிமோட்டில் தொலைக்காட்சி நகர்த்தி கொண்டு போனவர் ஏதாவது ஒரு தெரிந்த முகம் இருந்தால் நின்று கொஞ்ச நேரம் பார்ப்பார்கள். அதற்கான சாத்தியக்கூறு இந்த ஆண்டு மிக குறைந்து விட்டது. அதனால் இந்த ஆண்டு அந்த நிகழ்ச்சியை அவர்கள் தக்க வைக்க வேண்டும், அந்த டிஆர்பியை தக்க வைக்க வேண்டும், அல்ல குறைந்தது என்று அடியோடு படுத்து விட்டதை எழுந்து நிற்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முறை நிகழ்ச்சியில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஆபாச காட்சிகளும் வன்முறை காட்சிகளும் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பதாக கடுமையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு குடும்பத்தோடு ஒரு வீட்டின் வரவேற்பறையில் இருக்கின்ற தொலைக்காட்சியில் குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. படிப்படியாக அது குறைந்து போய் இன்று சிறுவர்களை வைத்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியவில்லை என்று பெரியவர்கள் சொல்லுகிற இடத்துக்கு அது வந்து சேர்ந்திருக்கிறது. அதற்கு ஆபாசமாக உடல் அசைவுகள் செய்வது, வசனங்கள் பேசுவது, குறியீடுகள் செய்வது என்கிறதை நோக்கி, அதாவது ஒரு திரைப்படத்தில் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்தால் அது வெட்டப்படும், அல்லது அடல்ட் கண்டென்ட் என்று சர்டிஃபிகேட் என்று பெரியவர்களுக்கான படம் என்று சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய காட்சிகளாகத்தான் இருக்கின்றன. அந்த காட்சிகள் எந்த தணிக்கையும் மற்ற தொலைக்காட்சியில் நேரடியாக நம்ம வீட்டு வரவேற்பறைக்கே வந்து கொண்டிருக்கின்றன என்பது சமூக பொறுப்புள்ளவர்களின் கவலையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அல்லது இதை பற்றி கேள்விப்படுகிற பொறுப்புள்ளவர்களின் கவலையாக அது இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆபாசங்களை கொண்டு வந்து, ஆபாசங்கள் தாண்டி இந்த முறை ஒரு சமூக ஊடகத்தில் அடல்ட் கண்டென்ட்டாக போட்டுக் கொண்டிருந்த சமூக ஊடக பிரபல ஒரு பெண்மணியை கூட இந்த நிகழ்ச்சியில் சேர்த்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் அந்த பெண்மணியும் அதற்கு அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய சமூக ஊடகத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதை இங்கேயும் செய்ய தொடங்கி அது முகம் சுளிக்க வைத்திருக்கிறது என்று அதை தொடர்ந்து பார்க்கிற நண்பர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆபாசம் என்றால், இன்னொரு பக்கம் வன்முறை. இந்த நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு போராட்டம். அதில் நன்மை செய்பவர்களுக்கு அதிக புகழ் கிடைக்கும், தீமை செய்பவர்கள் மீது வெறுப்பு கக்கப்படும். ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லப்பட்டது. அதாவது தொடக்கத்தில் நடிகை ஓவியா அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் மிகப்பெரிய புகழ் பெற்றார். அதற்கு காரணம் அவருடைய நேர்மறை சிந்தனை. அவருடைய நேர்மறை சிந்தனைக்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு என்று சொல்லப்பட்டது. நடிகை காயத்ரி ஜெயராம், நடிகை வனிதா போன்றவர்கள் அவருடைய எதிர்மறை சிந்தனைகளுக்காக புகழ் பெற்றார்கள். அதே சமயம் அவ்வளவு விமர்சனங்களையும் அவர்கள் சந்தித்தார்கள். ஆக இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் இருந்து நன்மைக்கும் தீமைக்குமான போட்டி, அதாவது உலகம் முழுவதும் திரைப்படங்கள் மற்ற எல்லா விஷயங்களிலும் இருப்பது போல் ஒரு நன்மைக்கும் தீமைக்குமான போட்டி. அதில் நல்லவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, தீய எண்ணம் கொண்டவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டி அது இளையோருக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பதற்கான நிகழ்ச்சி என்று சொல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி இன்று அந்த இடத்தில் இருந்து விலகி போய் இளையோரிடம் ஒரு பாலியல் வக்கரத்தை விதைக்கக்கூடியதாகவும் இன்னொரு பக்கம் வன்முறையை விதைக்கக்கூடியதாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. இவை இரண்டுமே மிக எளிதில் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய, அது குறிப்பாக இளைய பருவத்தினரை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள். அதனால் அவ்விரண்டையும் இந்த நிகழ்ச்சி நடத்துபவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை அதன் அடிப்படையில் தான் அந்த ஆபாச குறியீடுகள் அது சம்பந்தமான சமூக ஊடகத்தில் அதை பற்றி மட்டுமே போட்டுக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் நிகழ்ச்சியில் சேர்த்தது ஒரு பக்கம். அடுத்ததாக இப்பொழுது நடந்தது போல் சாண்ட்ரா அவர்களை ஒரு சின்ன 4 பேர் அமரக்கூடிய ஒரு மகிழுந்து ஒரு சின்ன காரில் 10 பேரை உட்கார வைப்பது. அந்த 10 பேரில் யார் அதிக நேரம் அந்த காருக்குள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிக புள்ளிகள், அதிக பாயிண்ட்ஸ்
பாயிண்ட்ஸ் என்று சொல்கிறார்கள் கொடுத்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்கிற ஒரு விளையாட்டை நடத்தியிருக்கிறார்கள். மிகவும் ரொம்ப தப்பான ஒரு விளையாட்டு அது. ஒரு 4 பேர் உட்கார்கிற இடத்தில் 10 பேர் உட்கார்ந்தால் இயல்பாகவே ஒவ்வொருவர் விடும் மூச்சு, ஒவ்வொருவருக்கும் ஒருத்தருடைய சிக்கல் இன்னொருத்தருக்கு என்று நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அதை ஒரு விளையாட்டாக வைத்ததே தப்பு. அந்த விளையாட்டுக்குள் மிக மோசமான வசனங்களை எல்லாம் பேசிக்கொண்டு ஒருவர் தாக்கி கொண்டு ஒரு 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 நாகரிக சமுதாயத்தில் நமது குழந்தைகளுக்கு நாம் எப்பொழுதுமே கற்றுக் கொடுக்கக்கூடாத விஷயங்கள், அவர்கள் பேசினால் கூட தப்பு என்று சொல்கிற விஷயங்களை எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை அனைவரும் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிற அவர்கள் அந்த பொறுப்பில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக அந்த சாண்ட்ராவை அந்த காரிலிருந்து எட்டி உதைத்து வெளியே தள்ளியுடன் அவர் கீழே விழுந்து மயக்கமாகிறார். அவருக்கு வலிப்பு வருகிறது என்று காட்சி வைத்தார்கள். அதற்கு பிறகு அவரை அங்குள்ள மருத்துவ குழுவிடம் ஒப்படைத்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அதை தாண்டி அது மட்டும்தான் இது ஒளிபரப்பான விஷயம். ஆனால் ஒளிபரப்பாகாமல் அதில் கூடுதலாக இன்னொரு விஷயமும் நடந்திருக்கிறது என்பது அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களும் அதனுடைய தொடர்புடையவர்களும் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அது என்னவென்றால், அந்த சாண்ட்ரா உண்மையிலேயே மயங்கி விழுந்து அவருக்கு சுயநினைவு அற்றி போய்விட்டார் என்பதால் பயந்து போய் அங்கிருந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூவில் அவரை வைத்து பாதுகாத்திருக்கிறார்கள். அங்கு சுமார் 2 மணி நேரங்களுக்கு பிறகு அவருக்கு சுயநினைவு வந்திருக்கிறது. ஒரு சுயநினைவு வந்தவுடனே அவர் அழுது கொண்டு, இனி இந்த நிகழ்ச்சியில் என்னால் பங்கு பெற முடியாது, என்னை விட்டு விடுங்கள், நான் இப்படியே வீட்டுக்கு போகிறேன் என்று கேட்டிருக்கிறார். ஆனாலும் நிகழ்ச்சி நடத்துபவர்கள் அவரிடம் மன்றாடி கேட்டு, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இருக்க வேண்டும், இருந்தால்தான் நிகழ்ச்சி நிறைவு பெறும், உங்களை கடுமையாக தாக்கிய அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்து வெளியேற்றுகிறோம் என்ற உறுதிமொழி கொடுத்து மீண்டும் அவர்களை உள்ளே அழைத்து வந்ததாக சொல்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சியில் சாதாரணமாக ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக தொடங்கி இப்பொழுது அந்த பெண்மணியின் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒரு 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 சிறை கைதியாக இருந்தால் கூட, ஒரு கைதி சிறையில் இருக்கிறார் என்றால் அவர் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார் என்றால் உடனடியாக அவர்கள் குடும்பத்துக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்பது அடிப்படையான விஷயம். அரசியல் சட்டம் அதைத்தான் சொல்கிறது. ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு சாண்ட்ரா என்கிற அந்த பெண்மணி மருத்துவமனையின் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட செய்தியை கூட அவர்கள் குடும்பத்துக்கு அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் சொன்னால் குடும்பமாக திரண்டு வந்து அவர்களை அப்படியே வீட்டுக்கு அழைத்து சென்று விடுவார்கள் என்பதால் அவர்களை திரும்ப அந்த வீட்டுக்குள் அழைத்து வந்த பிறகு அவர் நன்றாக இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு அந்த குடும்பத்துக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். அதை கேட்டு அந்த சாண்ட்ராவின் கணவர் பிரஜன் என்பவரும் அதே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர் தான். கடந்த ஆண்டு பங்கு பெற்றார். இந்த ஆண்டும் வந்து சிறப்பு அழைப்பாளராக உள்ளே சென்று விட்டு அவர் வெளியே வந்து விட்டார். இந்த பெண்மணி மட்டும் உள்ளே இருக்கிறார். இப்படி ஒரு கதை அதுக்குள் இருக்கிறது. அதாவது இந்த டிஆர்பியை உயர்த்துவதற்காக இவர்களை கூட்டி சென்றார்கள் என்று இருக்கிறது. அதற்கு இந்த சாண்ட்ரா ஒத்துழைத்து சாண்ட்ராவினுடைய மயக்கம், நடிப்பு, சுயநினைவற்றது அனைத்தும் கற்பனை, அதாவது மிகைப்படுத்தல், எக்ஸ்ட்ராகிரேஷன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய டிஆர்பி ஏற்றுவதற்காக பொய்யாக நடிக்கிறார்கள் என்கிற விமர்சனங்களும் இப்பொழுது இருக்கின்றன. ஆனால் உண்மையில் அவர் மயங்கினார், மருத்துவமனைக்கு சென்றார் என்பது அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கிறது. இந்த ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அவருடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி என்ற இடத்தில் இருந்து மாறி இப்பொழுது அன்றாடம் நம் வீட்டுக்கே வந்து ஆபாச விஷயங்களை நம்ம இளையோருக்கு கற்றுத்தருகிற விஷயமாகவும், வன்முறை எண்ணங்களை இளையோர் மனதில் விதைக்கிற விஷயமாகவும், இப்பொழுது அண்மையில் கூட ஒரு தொடர்வண்டியில் வடமாநில இளைஞர்களை தமிழ்நாட்டு இளைஞர்கள் கத்தியை வைத்து தாக்கினார்கள் என்கிற செய்தியும், அவர்கள் அதை படம் பிடித்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டார்கள் என்பதற்கும் திரைப்படங்களை ஒரு பெரிய காரணமாக சமுதாய அக்கறை உள்ளோர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு திரைப்படத்திலும் வன்முறைகள் கொண்டாடப்படுவதால் அவர்களும் அதை செய்கிறார்கள். ஒவ்வொரு கதாநாயகனும் வன்முறைய காட்சிகளில் நடிப்பதால் நாம் வெகு மக்களிடம் சேர முடியும் என்று நினைத்து நடிப்பதாலேயே அந்த இளைஞர்களுக்கும் அது மனதில் பதிந்து அதை செய்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது திரைப்படம் என்பது நாம் பணம் கொடுத்து திரையரங்குக்கு சென்று பார்க்கக்கூடியது, அல்லது வீட்டிலேயே பார்ப்பதா இருந்தாலும் நாம் பணம் கட்டி பார்க்க வேண்டியது. இது தொலைக்காட்சி என்பது ஒரு அன்றாட தேவை, அடிப்படை தேவை போல் ஆகி ஒவ்வொரு வீட்டுக்கும் தொலைக்காட்சி இல்லாத வீடுகளே இல்லை என்கிற நிலை ஆகிவிட்டது. அந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சி அவர்கள் கேட்காமலே வந்து விழுகிறது. அவர்களை அனைவரும் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது.
இந்த முறை இன்னும் கூடுதலாக அந்த தொலைக்காட்சியில் கூட 100க்கு 30 பேர் பார்க்கிறார்கள் என்றால் கைபேசியில் 100க்கு 80 பேர் 90 பேர் பார்க்கிறார்கள். அனைவர் கையிலும் கைபேசி, நவீன கைபேசி இருக்கிறது. அதில் காணொளி வந்து கொண்டிருக்கிறது. அதில் பார்க்கிறார்கள் என்பதற்காக தொலைக்காட்சியில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒளிபரப்பாகக்கூடிய அந்த நிகழ்ச்சியை கைபேசியில் 24 மணி நேரம் தொடர்ந்து ஒளிபரப்பக்கூடிய ஒரு ஒளிபரப்பி கொண்டும் இருக்கிறார்கள். அந்த ஹாட்ஸ்டார் இணையதளத்தில் அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. மிக பெரும்பாலான இளைஞர்கள், படிக்கிற பிள்ளைகள், அண்மையில் கூட ஒரு 11ஆம் வகுப்பு மாணவி இரவெல்லாம் பிக் பாஸ் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று அவர்களுடைய தாயார் புலம்புவதை கேட்க முடிந்தது. அப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒவ்வொரு கைக்குள்ளும் வந்துவிட்ட அந்த நிகழ்ச்சியில் அவ்வளவு தூரம் வந்தது. உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சியினுடைய உள்ளடக்கம் சரியாக இருக்குமானால், நல்லதாக இருக்குமானால் அது இயல்பாகவே பெரிதாக இருக்கும். அது ஒரு பலவீனமான உள்ளடக்கத்தை கொண்டதும் அதனுடைய நிகழ்ச்சி நடத்தும் முறைகளும் பலவீனமாகிக் கொண்டே போனதால் அந்த நிகழ்ச்சி இன்று மக்களிடம் எடுபடாமல் போய்விட்டது. அதனால் அதை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்காக ஆபாசத்தோடு வன்முறையும் கலந்திருக்கிறார்கள். வன்முறையை கலந்ததனுடைய வெளிப்பாடு தான் இந்த சாண்ட்ராவினுடைய நிகழ்ச்சி. ஆனால் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் செய்கிற விமர்சனம் என்னவென்றால், இந்த வன்முறையை நிகழ்ச்சி நடத்துனர்கள், நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான விஜய் சேதுபதி போன்றவரை ஊக்குவிக்கும் வகையில் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று பாதிக்கப்பட்டு இன்று குற்றம் சாட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கும் பாரு என்பவரை சபரி என்பவர் அடித்திருக்கிறார். அவரை நீ ஏன் இதோடு விட்டாய், என்னிடம் விட்டிருந்தால் இன்னும் கூடுதலாக அடித்திருப்பேன் என்று சொல்கிறார் என்றெல்லாம் நடந்திருக்கிறது. அப்பொழுது கூட அதை எளிதாக கடந்து போயிருக்கிறார்கள். அல்லது அதுவுமே ஸ்கிரிப்ட், அதுவுமே நடத்தப்பட்ட இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி செய்யப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதுவும் தவறு. அங்கு வன்முறையை ஆதரித்து விட்டு அல்லது அதை கண்டும் காணாமல் போனதன் விளைவுதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து, நாம் இப்படி அடித்தால் நம்மை வரவேற்பார்கள், பாராட்டுவார்கள், நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும் என்கிற எண்ணத்தை போட்டியாளர்களின் மனதில் விதைத்து இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் விஜய் சேதுபதி அவர்கள் இருவருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றி விட்டார் என்பதால் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் தவறு செய்தவர்களை உடனே தட்டி கேட்டு விட்டார், குற்றம் சாட்டப்பட்டவர்களை வெளியேற்றி விட்டார், குற்றவாளிகளை தண்டித்து விட்டார் என்றெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் நீ அன்றே பார்வை தாக்கிய சபரியின் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் வந்திருக்குமா இந்த நிகழ்வு, இது எல்லாம் சேர்ந்து நாடகமாடுகிறீர்கள் என்கிற விமர்சனமும் அவர் மீது வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி சமுதாயத்தில் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் அதனுடைய தொகுப்பாளராக நடிகர் கமல் அவர்கள் இருந்ததும், இப்பொழுது விஜய் சேதுபதி அவர்கள் இருப்பதும் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவற்றையெல்லாம் ஆய்ந்த பிறகு நாம் வைக்கிற கோரிக்கை என்னவென்றால், நடிகர் கமலுக்காவது ஒரு அரசியல் கட்சி நடத்தினார், மக்களுடன் உரையாட வேண்டும் என்கிற ஒரு தேவை இருந்தது. அவர் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டார். அந்த நிகழ்ச்சியின் மூலம் அவருடைய கட்சி, அவருடைய சிந்தனைகளை பரப்புவதற்கு அதை ஒரு தளமாக பயன்படுத்தினார். நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இயல்பாகவே சமுதாய அக்கறையும் பொறுப்பும் கொண்ட மனிதராகத்தான் இருக்கிறார். அவருடைய நேர்காணல்கள், அவருடைய நேர்காணல்கள் வெளியில் வருபவை, செயல்பாடுகள், திரைக்கு பின்னாலான அவருடைய செயல்பாடுகள், அவரால் உதவி பெற்றோர் ஏராளமானோர் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்மாலான உதவி செய்யவோம் என்கிற மனச்சிந்தனை உடையவர். சமுதாயத்திலும் நல்லது கெட்டது, எது சரி எது தவறு என்று பிரித்து பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் மக்கள் செல்ல வேண்டும் என்கிற கருத்துடையவர். முடிந்தவரை தன்னுடைய திரைப்படங்களில் சொல்வதை தாண்டி வெளியிலும் தன்னால் இயன்றவரை, தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட வரை அவர் அந்த விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதனுடைய அடிப்படை என்னவென்றால் சமுதாய அக்கறையும் பொறுப்பும் தான். அப்படிப்பட்ட சமுதாய அக்கறையும் பொறுப்பும் கொண்ட அவர் இந்த நிகழ்ச்சியின் தன்மையை நம்மை காட்டிலும் கூடுதலாக உணர்ந்திருப்பார். அவர் இந்த நிகழ்ச்சி தவறு என்பதை பொதுவெளியில் சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை அவர் செய்வார் என்றால் அவருக்கு திரைப்படத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அடுத்தடுத்து படங்கள் தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், இந்தி வரைக்கும் அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர் இந்த தொலைக்காட்சி தொடர், இதில் கிடைக்கிற வருமானம் என்பது அவருக்கு ஒரு கூடுதல் போனஸ் என்று சொல்வார்களே, அது போலத்தான். அதனால் அவர் இந்த நிகழ்ச்சியில் உள்ள தவறை அம்பலப்படுத்தி இந்த நிகழ்ச்சி இதுபோல் நடக்கக்கூடாது என்று சொல்லி அவர் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதும், கூடுமானவரை இந்த நிகழ்ச்சிக்கு எதிராக ஏராளமான விமர்சனங்கள் வந்தன. ஒரு அண்மையில்
திரு வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அந்த நிகழ்ச்சி தடை செய்ய வேண்டும் என்று போராட்டம்லாம் நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சி படப்பிடிப்பு நடக்கும் அரங்குக்கு எதிரில் போராட்டம் நடத்தினார்கள். அந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சியை முற்றாக நிறுத்த வேண்டும், நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தியாக நடத்துவது ஒரு சமுதாய மன உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. சமுதாயத்தை பாதிக்காத அளவில் அது நடத்த முடியும் என்றால் நடத்தலாம், இல்லை என்றால் இழுத்து மூடி விடுவது அது சமுதாயத்துக்கு நல்லது. ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தன்னுடைய விற்பனையை, வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் களங்கப்படுத்துவதை பார்த்து கொண்டிருப்பது சரியான விஷயம் கிடையாது. எனவே முற்றாக அந்த நிகழ்ச்சியை தடை செய்து நிறுத்த வேண்டும், அல்லது அரசாங்கம் அதில் கவனம் செலுத்தி சரியாக நடத்து, இல்லை என்றால் நிறுத்து என்கிற முடிவை எடுக்க வேண்டும். அதை காட்டிலும் கூடுதலாக நடிகர் விஜய் சேதுபதி போன்ற சமுதாய அக்கறை கொண்ட நடிகர் உடனடியாக அந்த நிகழ்ச்சியிலிருந்து விலக வேண்டும் என்பது எனது கோரிக்கை. இந்த கருத்தில் விருப்பமுடையோர், இதை ஆதரிப்போர் என்னை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.